ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் அவருடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் மூலமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான். ஆனாலும் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு வாய்ப்புகளையும், அதாவது எதிர்மறை ஆற்றலை நேர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு பயிற்சி உண்டு என்றால் அது சூரியனுடைய பயிற்சி தான். சூரியனை பயிற்சி வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பயிற்சி ஆகின்ற அந்த வகையில பார்க்கும் பொழுது சூரியன் துலாம் ராசி இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தின் மூலமா பார்க்க போறோம். கன்னிராசி இருக்கக்கூடிய உத்தரம் 2, 3, 4, கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்தம், கன்னிராசி இருக்கக்கூடிய சித்திரை 1, 2, கன்னிராசி ஆன்மீக சகோதர ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையைத்தான் இந்த சூரியனுடைய பயிற்சி கன்னிராசிக்கு தருகிறது. கன்னிராசிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் பல முக்கியமான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வாய்ப்பு தொழில் ரீதியா இருக்கலாம், திருமணம் போன்ற ஒரு சுப நிகழ்வுகளாக கூட இருக்கலாம். உங்களின் கடின உழைப்பும் உறுதியும் பலம் தரக்கூடிய ஒரு காலத்தை இந்த சூரிய பகவான் அமைத்து தருவார். வேலையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இதுவரை இருந்து வந்த தடைகளாயினும் பிரச்சனைகளாயினும் படிப்படியாக குறைந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். இது உங்களுக்கு பாராட்டையும் அங்கீகாரத்தையும் தருவதோடு பொருளாதார நெருக்கடியை தீர்த்து பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடியது. அது மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக வைத்திருப்பது மிக மிக முக்கியம். இந்த சுறுசுறுப்பாக வைத்திருக்கிற மனசு, அந்த மனத்தை பொறுத்தவரை செவ்வாய் இருப்பதனால கவலை வேண்டாம். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தனுடைய செவ்வாய் இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறுவதற்கும், புதிய முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கும், அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறை வேலைக்கு முயற்சி செய்வதற்கு இது ஒரு சரியான நேரம். அது மட்டும் கிடையாது, ரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக இருப்பதனால இந்த காலகட்டத்துல நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போதோ இரவு பயணங்கள் செய்யும் போதோ கவனமாக இருந்துங்கள். எதையும் புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றல் இருப்பதனால இழந்ததை பெறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கன்னிராசிக்கு இந்த சூரியன் பயிற்சி தரும். அதே நேரத்துல புதிய திட்டங்களை சிந்தித்து முடிவித்து எடுப்பீர்கள். அந்த முடிவெடுக்கின்ற ஒரு ஆற்றலையும் சூரியன் தருவார். குடும்பத்துடன் நிதி திட்டங்கள் பற்றி விவாதிப்பதும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை அடைவதற்கும் புதிய வழிமுறைகளை கண்டறிவதற்கான வாய்ப்புகளை அமைத்து தருவார். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் படிப்படியாக குறைகின்றதை பார்க்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு, குலதெய்வ ஆலயம் சென்று வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆன்மீக பெரியவர் ஒருவரை சந்தித்து ஆசிரியம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள். குறிப்பா தொழில் சம்பந்தமான விஷயத்துல கடின உழைப்பிற்கான வெகுமதியை பெறுவீர்கள். அந்த வகையை பொறுத்தவரையும் நீண்ட காலமாக உங்கள் மனதை வேதனைப்படுத்திய அந்த கடத்திடையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். வெளிநாடு யோகம் கிட்டும். பிரச்சனையிலிருந்து, அதாவது நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கு போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்திலிருந்து தீர்வு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி அற்புதமான ஆற்றலையும் மனோதிடத்தையும் மனோதைரியத்தையும் தரக்கூடியதான் அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய பலம் கொஞ்சம் சற்று குறைவாக இருப்பதனால குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அதே நேரம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டக செடி, இந்த கண்டக செடி சனி பகவான் பக்ர நிவர்த்தியானதால் ரோக சனியாக வருவதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கு. இதுவரை பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நிகழ்வுங்க. என்னுடைய அனுபவத்தை இதை செய்து வெற்றி நோக்கி நகர்ந்தவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துபவர்களை நான் பார்த்திருக்கேன். அது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசம், அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. காவிரி தொடங்கி கடலில் கிடைக்கின்ற இந்த இடைப்பட்ட காலம், அந்த காலத்தை பாத்தீங்கன்னா கங்கையும் இங்கு வந்து நின்று கங்கையும் காவிரியில் நீராடி தன்னுடைய சாபபாவங்களில் இருந்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு செல்வார். ஏன் ஒரு முறை அந்த இடைப்பட்ட அந்த காவிரியில் கரைக்கு சென்று அந்த காவிரியிலே 3 முறை முழுகி கதிரவனை வழிபாடு செய்வீர்கள். ஆனால் சூரியன் மட்டும் ஒருவருக்கு துணையாக அமைந்துவிட்டால் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதோடு உங்களை காக்கின்ற ஒரு ரட்சையாகவே இருப்பார். அந்த வகையில கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான காலம், ஒரு அற்புதமான மாதம், ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி என்றால் இந்த சூரியனுடைய பயிற்சி தான்.